இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. தமிழ்நாட்டின் பல தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தும் திறந்த வாகனத்தில் நின்று வாக்கு கேட்டும் தீவிர பரப்புரை. சேலம் பெரிய சோரகையில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. துண்டு பிரசுரங்களை வழங்கி கட்சி வேட்பாளர் விக்னேஷுக்கு வாக்கு கேட்டார். சேலத்தில் பெண்கள் ஆரத்தி எடுத்தவுடன் அவசரமாக தமது சட்டை பாக்கெட்டிற்குள் கையை விட்ட அதிமுக வேட்பாளர் விக்னேஷ். உடனடியாக கையை தட்டிவிட்ட எடப்பாடி பழனிசாமி பாக்கெட்டில் பணம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என வேட்பாளருக்கு அறிவுறுத்தல். நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளை அளித்த பெருமிதத்துடன் திருச்சியில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்றும் வீடியோ வெளியீடு. பத்து ஆண்டுகளில் சமையல் சிலிண்டர் விலையை கடுமையாக உயர்த்திவிட்டு வெறும் 100 ரூபாய் மட்டுமே மத்திய அரசு குறைத்துள்ளது. தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என தாம் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என அண்ணாமலை கருத்து. ஒருவர் சொல்வதை இபிஎஸ் முழுமையாக கேட்பதே இல்லை என்றும் பேட்டி. எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது, கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால அதை சொல்றோம். கோவையில் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பின் அதிமுகவினரும் திமுகவினரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என அண்ணாமலை விமர்சனம். தம்மை தோற்கடிக்க பங்காளி கட்சிகள் ஒன்றாகி விடுவார்கள் என்றும் கருத்து. ஆனா அதிமுக திமுக இப்ப ஒன்னா சேரல, ஏப்ரல் 10ஆம் தேதி ஒன்னா சேருவாங்க. நான் அதிமுக திமுக ஒன்றாக சேருவதை கடைசி 10 நாள்ல எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் பங்காளி கட்சிகளுடைய சுயரூபத்தை நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு 2 பேரும் தேர்தலில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், திமுக வரணும், ஏன் பணபலத்தை படைபலத்தை வச்சு அண்ணாமலையை தோற்கடிக்கிறார். திமுக காரங்க என்ன வேலை? எம்பி எலெக்ஷன். தேனியில் தாம் போட்டியிடுவதற்காக வழிவிட்டு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் களம் காண்பதாக டிடிவி தினகரன் பேட்டி. வரும் காலத்திலும் அமமுக பாஜக இடையிலான கூட்டணி தொடரும் என்றும் கருத்து. நமது தொகுதி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க என்கிட்ட கொடுக்கறதெல்லாம் நான் திரு மோடி அவர்கள் மூலம் இந்தியாவின் பிரதமரே நம்மோடு இருக்கிறப்ப நம்ம யாரை பத்தி கவலை பண்ணோம்? வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபியுடன் கூட்டணி தொடரும். மக்கள் நீதி மய்யம் கட்சி தற்போது தியாகம் செய்யவில்லை, வியூகம் அமைத்துள்ளதாக கமல்ஹாசன் பேச்சு. எந்தெந்த ஏரியா தமக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அங்கு தான் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல். துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள். இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் நீங்கள் காரணம், எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். திருச்சியில் துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென்ற மாவட்ட செயலாளரின் கருத்தை வழிமொழிந்த அமைச்சர் அன்பில் மகேஷ். செத்தாலும் தங்களது சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என கண்ணீரோடு சூளுரைத்த துரை வைகோ. துரை வைகோ என்பவர் வேட்பாளர் மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் பயன்படுத்த போகின்ற கருவியும் நீங்கள் தான். போர்வால் என்று வரும்போது அது கொஞ்சம் கூர்மையாக இருக்க வேண்டும். அந்த கூர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், இங்கே வலியுறுத்தி பேசிய நம்முடைய அண்ணன் வைரமணி அவர்கள் சொன்னதோடு சேர்த்து நான் சொல்கின்றேன். அந்த கூர்மைக்கு பல அர்த்தம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற எங்களை கை வச்சுட்டு தான் உங்க மேலே கை வைக்க வர முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செத்தானா எங்க சின்னம் தான்.
செத்தானா சின்னம்தான், எங்க சின்னம்தான், செத்தான எங்க சின்னதா. நான் சுயமரியாதைக்காரன். நான் கலைஞர் ஐயா உயிரா நேசிக்கிறோம், திமுக உயிரா நேசிக்கிறோம், உதயசேகர் சின்னத்தை நாங்க மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எங்களுடைய கட்சியிலிருந்து பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு, மதிமுக பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சி நான் நிக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் போட்டியிடும் விசிக வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் திருமாவளவன். ஆந்திராவில் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக திருமாவளவன் பேட்டி. பெங்களூருவில் கோபி மஞ்சூரியன் விற்பனை 80% வீழ்ச்சி கண்டிருப்பதாக ஆய்வில் தகவல். செயற்கை வண்ணக்கலவை கலப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் உணவகங்களில் ஆர்டர்கள் பெருமளவு குறைந்தன. டெல்லியில் இருசக்கர வாகனங்களில் 3 கோடி ரூபாய் ரொக்கம் கொண்டு சென்ற 4 பேர் கைது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பு. உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் களை கட்டிய ஹோலி கொண்டாட்டம். சண்டிகர், கேரளா, ராஜஸ்தானிலும் வண்ண பொடிகளை தூவி உற்சாகம். அமலாக்கத்துறை காவலில் இருந்தபடியே அரசு துறைகளுக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் அதிஷி தகவல். தண்ணீர் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் பகுதிகளில் போதுமான அளவில் தண்ணீர் லாரிகளை அனுப்ப கெஜ்ரிவால் உத்தரவிட்டதாக பேட்டி. ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு படையினர் ஹோலி கொண்டாட்டம். ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவினர் ஒருவருக்கொருவர் வண்ண பொடிகளை பூசி உற்சாகம். நிலவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய பகுதிக்கு பிரதமர் மோடி சூட்டிய சிவசக்தி என்ற பெயருக்கு அங்கீகாரம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி மோடி சூட்டிய சிவசக்தி என்ற பெயரை 7 மாதங்களுக்கு பிறகு அங்கீகரித்த சர்வதேச வானியல் ஒன்றியம். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடத்தப்பட உள்ளதாக தகவல். ஒரு குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தவும் BCCI திட்டம். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.